மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மிதிங்கன்ற போய் அவங்கள தனியாக பாருங்கள். அவங்க ஆணவத்தை காட்டுறாங்களா? கவனிங்க. அவங்க திமிருதனத்தையும் பணபலத்தையும் அவங்க அறிவாளித்தனத்தையும் காட்டுறாங்களா? கவனிங்க. மறைமுகமாக உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்கிறாங்களா? அதையும் கவனிங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியா, சரி, ஓகே, நன்றின்னு சொல்லிட்டு வந்துடுறீங்க. இது எதற்குனா, இது தனிப்பட்ட ஆன்மீக பயிற்சி. உங்களுக்குள்ள உங்கள் ஈகோ தூண்டப்படுது பாருங்கள். உங்களுக்குள்ள ரத்த கொதிப்பும் இதயமும் துடிக்குது பாருங்கள். அதை கவனிக்கிறீங்க. உங்கள் ஆணவத்தை அடக்குவதற்கான பயிற்சியை தவிர உங்களை சொல்கிறாங்க பாருங்கள், அவங்க ஆணவத்தை அடக்குவதற்கான வழி கிடையாது. இது உங்கள் ஈகோவை நீங்கள் அடக்குறீங்க. இதை யார்ட்டையும் சொல்லவும் கூடாது. இது மாதிரி நான் போனேன், என்னை இப்படி பேசினாங்க, அங்கே நான் என் ஈகோவை காட்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்கள் குடும்பத்து நபர் கூட சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அதுவும் ஈகோ தான். என் ஈகோவை அடக்கிட்ட பாருன்னு சொல்கிறதும் ஈகோ தான். இந்த பயிற்சியை உங்கள் தொழிலையோ உங்கள் குடும்பத்து நபர் இருக்கும்போது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா குடும்பமும் ஒழுங்காக போக